சென்னை எழும்பூர் மகப்பேறு மருத்துவமனையில் பிரசவத்தின் போது பெண் குழந்தை இறந்த நிலையில் தாயின் உடல்நிலையும் கவலைக்கிடமாக இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்ததால் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். வணக்கம் கதிரவன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்க. சென்னை எழும்பூர் அரசு மகப்பேறு மருத்துவமனையில பிறந்த ஒரே நாள்ல பிறந்த குழந்தை இறந்ததாகவும் அவரது தாயான சபானாவும் உடல்நிலை மிகவும் கவலைக்கிடமாக இருப்பதாக மருத்துவர் தெரிவித்ததுனால மருத்துவர்கள் சரியான முறையில் சிகிச்சை அளிக்காதனால இது போன்ற நிலைமைக்கு குழந்தை இறந்ததாகவும் இந்த பெண்ணும் உடல்நிலை பாதிக்கப்பட்டதாக கூறி உறவினர்கள் எழும்பூர் மருத்துவமனை வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பான ஒரு சூழல் காணப்படுகிறது. அவர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். குறிப்பா சென்னை வேசர்பாடி கன்னியாகுமரிக்கு சென்ற ஜீவா சபாதனா தம்பதியருக்கு கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு 7 மணி அளவில் குழந்தை பிறந்ததாகவும் குழந்தைக்கு பிறந்த போதே மூச்சு பேச்சின்றி பிறந்ததாக கூறி உறவினரிடம் காட்டாமல் இருந்த நிலையில நேற்று இரவு 11 மணி அளவில் குழந்தை பிறந்ததாக முதலில் மருத்துவர்கள் இறந்ததாக முதலில் மருத்துவர் தெரிவித்ததாகவும், ஆனால் பின்பு இன்று காலை தான் குழந்தை இறந்ததாக தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது. மேலும் குழந்தையின் தாயார் நேற்று நலமாக இருந்த நிலையில இன்று நடக்க முடியாமல் கவலைக்கிடமாக இருப்பதாகவும் உடலில் வைரஸ் தொற்று ஏற்பட்டிருப்பதாக மருத்துவர் தெரிவித்ததாக கூறி உறவினர்கள் மருத்துவமனை வளாகத்தில் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். எழும்பூர் போலீசார் சம்பவ இடத்துக்கு சென்று அவர்களை சமாதானப்படுத்தி பேச்சுவார்த்தைக்கு அழைத்த போது காவல்துறையினரிடம் முற்றுகையிட்டு அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். நுழைவாயில் முற்றுகையிட்டும் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில மருத்துவமனை மேல் அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து அவருடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். குழந்தையை போஸ்ட்மார்ட்டம் செய்யாமல் கொடுக்க வேண்டும் என்றும், அதே போல அந்த தாய்க்கும் உடல்நிலை எவ்வாறு இருப்பது என்ற தகவலை முறையாக தெரிவிக்க வேண்டும் என்று கூறி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து காவல்துறையினர் அவருடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள்.